அதான் நம்ம பதிவு பண்ணுறோம். சவுக்கு சங்கரை கைது பண்ணுறதுல நான் வந்து ஆமாங்க அவர் கைது நடவடிக்கை நடந்திருக்கணும், அவர் திருந்துவாரா திருந்த மாட்டாராங்கிறது அது வேற, திருந்தாத கேஸு, அது அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் விபத்து பண்ணி அதன் மூலயமா அதுக்கப்புறம் கொண்டு போய் இவரை கொண்டு போய் எங்கேயா அடின்னு அடிச்சுட்டு விபத்தில் தாங்க அவர் அடிபட்டுச்சு சும்மா போய் சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் அந்த விபத்தில் அவருக்கு எதுவும் காயம் ஏற்படலை, காவலர்களுக்கு மட்டும்தான் காயம் ஏற்பட்டுருக்கு. அது நடுவில் ஏதோ ஒரு அவங்க பிளான்ல ஏதோ சொதப்பின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு இங்கே பாருங்க, சவுக்கு சங்கர் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு சரியான ஆள் கிடையாது. அந்த ஆள் ஒரு லூசு தான், நான் அப்படியே சொல்கிறேன். அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆள் வந்து படுத்தப்படணும். கேடுகட்ட ஆட்சி. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீரன்னு சொல்லி ஒரு மதுபாட்டிலை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. ஆமாம், டாஸ்மார்க்கில். இதை விட தமிழ் சமூகத்தையும் மக்களையும் தமிழர் வரலாற்றையும் பண்பாட்டையும் இழிவுபடுத்த முடியுமா? என்னடா வீரன், என்ன வீரன்? குடிகாரன் வீ, குடி கெடுப்பவன் வீ, திராவிடன் வீடா? எந்த அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் தைரியம் வந்து விட்டது என்றால், அங்கே போய் பிச்சை எடுக்க போகிற இந்த பிச்சை வாங்கி திங்கிற கூட்டம் அங்கே போய் அங்கே இருக்க மக்களை இழிவுபடுத்திட்டு வருது. அங்கே போயிட்டு அந்த மக்களை வந்து நீங்களாம் உங்களுக்குலாம் மேனர்ஸ் இல்லையா அது இல்லையான்னு பேசிட்டு வருது இந்த கூட்டம். திருமண விழாவில் கோட்டை கொடுத்து அனுப்புறாங்க, வீடியோ இருக்குங்க. திருமண விழாவில் அந்த தாம்பூல பையும்பாங்கல்ல, அதில் கோட்டை கொடுத்து அனுப்புறாங்க. நீங்கள் வேணா அவனை தேடி பாருங்க, அவன் கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரன்னு பாருங்க. திமுகவா தான் இருப்பாரு. நீங்க தேடி பாருங்க, நீங்க வேணா, நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே தேடி பாருங்க. நாம் தமிழர் கட்சியில் காலின்னு ஒரு பையன், அவனை எங்க அவன் முகத்தை கூட அவன் பெருசா காட்டினதில்லை, எங்கேயோ கண்டுபிடிச்சி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றீங்க. முகத்தை காட்டுறான், குழந்தைங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான், கைது பண்ணீங்களா? அப்போ உங்க நோக்கம் என்னவா இருக்கு? சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற ஹோட்டல் சங்கம், அங்க 2 தமிழர்களை கிட்டத்தட்ட ஒரு 13 வட இந்தியர்கள் சேர்ந்து கையில கட்டை, இரும்பு கரண்டி இதையெல்லாம் வச்சு அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது நான் வாங்கட்டும் தானே பாக்குறேன். என்ன இப்படி சொல்றீங்க? வாங்கட்டும். குறிப்பா இந்த திராவிடர்கள் தான் இவங்களை ரொம்பவும் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா இதுகளே வந்தது தானே. ஓ, அப்படி சொல்றீங்க. அப்புறம் இதுக இந்த மண்ணுக்கு உரியதுகளா இருந்துச்சுன்னா இதுகளுக்கு ஏதாவது உணர்வு இருக்கும். இதுகளே வந்தது தானே. வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர், செயல்பாட்டாளர் திரு பாரிசாலன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கு. சிறப்பு, மகிழ்ச்சி. நேற்றைக்கு திமுக தன்னுடைய 3 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு 4வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மதிப்பீட கொடுக்குறீங்க? இல்லை, மதிப்பீடு கொடுக்கறது அப்படிங்கிறத கடந்து அந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாகவே இல்லைங்கிறது தான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இப்போ லாக்அப் டெத் மரணங்கள் திரும்பவும் அதிகரிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 4 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில். இப்போ லாக்அப் டெத் மரணம் நடக்குது அப்படின்னா இதுக்கு காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே பொறுப்பேற்கணும். நிச்சயம் அவர் தான் நேரடி பொறுப்பு. எந்த ஒரு அறிக்கையும் வரல, எந்த ஒரு செயல்பாட்டும் அதுக்கு நடந்த மாதிரி தெரியல. அப்போ அப்பாவி மக்களோ இல்லை இந்த ஒரு விசாரணை கைதியாக போகக்கூடியவர்கள் மீது இந்த தாக்குதலும் இந்த வன்முறையும் காவல்துறை பண்ணுது அப்படின்னா அவருடைய துறையிலேயே அவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இல்லைங்கிறத தானே வெளிப்படுத்துது. அப்ப இவங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்சியிலையும் எத்தனை இடத்துல பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல. எடுத்துக்காட்டுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கம் என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஆமாம். இதனால பாதிப்பு பெண்களுக்கு, பெரிய அளவிற்கு கற்பழிப்பு வழக்குகள் இதெல்லாம் வருது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட்டு பாலியல் இதில் வந்து நடந்திருக்கு. அவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தா கஞ்சா போதையில் இருந்திருக்கானுங்க. அப்போ இந்த குற்றச் செயல்கள் அதிகரிக்கிறது. அப்புறம் ஆக்சிடென்ட் கேசஸ் வந்து அதிகமாக போகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவும் அதிகமாக இருக்குது, கஞ்சா போதையில் வண்டி ஓட்டுறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கடந்து அடுத்த கட்ட போதைப் பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஊசி வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போதைப் பொருள் மெத்து அந்த மெத்துங்கிறதை கடந்து இவங்க என்ன பண்றாங்களாம், இப்போ தமிழ்நாட்டில் உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட சில மருந்துகள் இன்னும் இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்கான். அது ஒருத்தவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்காங்க. நான் அதை இன்னும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் சில தகவல்களை. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் சில வெவ்வேறு அந்த சைக்கோபேட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் ஒரு மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள அந்த மருந்துகள் கிடைக்குதான். அந்த மருந்தை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் கலந்து ஊசி ஏற்றுற மாதிரி மாற்றி அதை வந்து 500 ரூபா 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான சில ஃபுட்டேஜ்லாம் அவங்க எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த பசங்க வந்து எங்கே ஊசி போட்டிங்க அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஊசி எவ்வளோ விலை, 500 ரூபா விலை, இதெல்லாம் ஒரு வீடியோலாம் ப்ரூஃப் கிடைக்குது நமக்கு. இதெல்லாம் வந்து தமிழக அரசு தலையிடுதா இல்லையா? அப்போ ஒரு போதை காடாக தமிழ்நாடு இன்னைக்கு மாறி இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதோட எதிர்காலமும் வந்து கேள்விக்குறியாயிருக்கு. எந்தவித ஒரு அக்கறையும் இல்லாமல் அதை சார்ந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு இவங்களுக்கு ஆகாதவங்க வீட்டிலலாம் கஞ்சா எடுத்தேன், வீட்டுக்குள்ளே கஞ்சா எடுத்தேன், 1/2 கிலோ எடுத்தேன், 10 கிலோ எடுத்தேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நீங்கள், கஞ்சா எங்கேருந்து வருது முதல்ல உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே?
உங்களுடைய காவல்துறை அதிகாரத்தை கடந்து உங்களோட டிராஃபிக் சர்வேலன்ஸ்லாம் கடந்து கஞ்சா பொருள் விற்பனையாகுது. விற்பனைனா நீங்கள் ஒரு கஞ்சா ஒரு வியாபாரி வந்து என்ன கடை போட்டால் விற்க முடியும், இல்லை வந்து ஒவ்வொரு வீடாக போய் சப்ளை பண்ண முடியுமா? ரகசியமாக தான் கொண்டு போக முடியும், கொண்டு வர முடியும். இதை வந்து ஒரு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலையா? இந்த நெட்வொர்க் இன்னைக்கு வரைக்கும் முடக்க முடியலையா? அப்போ இது ஏதோ ஒரு சதித்திட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து திமுக தெரிஞ்சு செய்தா, இல்லை வந்து அதை மேம்போக்காக கடந்து போதா, போதையில் இருக்கவன் நமக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துவான்னு சொல்லுதா? இன்னைக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, வீரன்னு சொல்லி ஒரு மதுபாட்டலை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. ஆமாம், டாஸ்மார்க்கில். இதை விட தமிழ் சமூகத்தையும் மக்களையும் தமிழர் வரலாற்றையும் பண்பாட்டையும் இழிவுபடுத்த முடியுமா? என்னடா வீரன், என்ன வீரன்? குடிகாரன் வீயே, குடி கெடுப்பவன் வீயே, திராவிடன் வீடா? அது என்ன? நீங்க வந்து என்ன அடிப்படையில் வீரன்? வீரன்னா என்ன? ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் வீரன். ஒரு பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு ஒரு துயரம் இருக்கு, அந்த துயரத்துக்கு போய் துணை நிற்கிறவன் வீரன். இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பவன் வீரன். மயிறு குடிச்சுக்கிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறவன் எப்படி வீரன்? அவனுக்கு நீ என்ன மது பாட்டல் வீரன்? அப்ப இது என்ன உளவியல் எங்க உருவாக்குறாங்க பாருங்க, மது குடிப்பவர்கள் வீரர்கள். ஓ, அதனால அதுக்கு வீரன் இல்ல, ஏதோ ஒரு தமிழ் பேரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுதான் சொல்றாங்க. இது இப்படி வைக்க முடியாதுங்க. இப்ப சிகரெட்டுக்கு வந்துட்டு தென்றல் அப்படின்னு வைக்கலாமா? ஏண்டா புகைக்கும் தென்றலுக்கும் என்னடா அந்த மாதிரி அப்ப என்ன நோக்கம்னா மதுவை பழக்கப்படுத்துகிறார்கள். எந்த ஒரு பொருளுக்கும் தமிழ்ல மக்களுக்கு எளிதாக புரியணும்ட்டு. இது புரியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப வீரன்னு சொல்லி மக்களை உளவியல் ரீதியாக மலடாக்கி விற்பனையை வந்து பெருக்கிறதுக்கு எந்த அடிமட்டத்து வரைக்கும் இறங்குறாங்க பாருங்க. அப்புறம் வெயில் காலம் அடிக்குது, அதனால நாங்க கோதுமையில வந்து ஏண்டா மோர் நீங்க கொடுத்தீங்களா? அரசாங்கம் மோர் கொடுக்குதா? இல்ல, அதான் நாங்க நீர்மோர் பந்தல் வந்து அமைச்சிருக்கிறோமே. அதுல இருக்கிறது மோர் கிடையாது, வெறும் தண்ணி. அந்த தண்ணியில கொஞ்சம் சுண்ணாம்பா கலந்து விட்ட மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு அது நீர்மோர். ஆனா இந்த இது கோதுமை பீரான், குளிர்ச்சிக்காக கோதுமை பீர். எந்த டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணார் சார்? என் தமிழக அரசுக்கு எந்த டாக்டர் வந்து ஆரோக்கியமான மதுபானத்தை விற்கணும்? மதுபானமே ஆரோக்கியம் இல்லை இல்லைங்க. மதுபானம்ங்கிறதே ஆரோக்கியம் இல்லை, அதுல என்ன ஆரோக்கியமான மதுபானம்? அப்ப என்னன்னா மக்களை வந்து குடிக்கு தூண்டக்கூடிய ஒரு வேலையை வந்து தமிழக அரசு செய்யுது. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் இன எதிர்காலத்துக்குமே கேள்விக்குறிதான். இல்ல, இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியும் வருது. இதுக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து திமுக திட்டம் போட்டு செய்து. இப்ப ஈழ இறுதி போருக்கு பின்னாடி தமிழ் நிலப்பகுதிகளில் போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அந்த நாட்டு அரசாங்கமே தமிழ் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகணும், இன்னொரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே அதனுடைய அனுமதியில அந்த இடத்துங்களில் அதிகமான போதைப் பொருளை புழக்கத்தில் விடுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இங்கேயும் திராவிட அரசு அதே தான் செய்யுது. அதிகப்படியான கஞ்சா, அதன் பிறகு போதை, ஹெராயின், கொக்கைன், இது மாதிரியான போதைப் பொருட்களை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம பரவ விடுறது மூலமா தமிழ் இளைஞர்களோட அரசியல் அறிவை மழுங்கடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா திமுகவால? இந்த குற்றச்சாட்டை மறுக்க முடியுமா? இந்த குற்றச்சாட்டை நானே தான் முன்வைக்கிறேங்கிறேன். நானும் இந்த குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு தேசிய இனமும் நீங்க உலகளாவிய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப செவ்விந்திய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட செவ்விந்தியர்களிடம் போதைப் பொருட்களை அதிகமாக விநியோகம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த செவ்விந்திய போராட்டங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி அவங்களுக்கு அந்த போராடணுங்கிற எண்ணம் இல்லாமல் மாற்றி அவங்க ஒட்டுமொத்த இனமும் அழிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் மிக கட்டுக்கோப்பான ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி இருந்தார்கள். அந்த கட்டுக்கோப்பை உடைக்கணுங்கிறதுக்காக அதே தமிழ் சமூகத்தில் போதை வஸ்துக்களை பரப்புறதும் கேளிக்கைகளை பரப்புவதும் தொடர்ச்சியாக கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதுக்கு? ஈழத்துக்கு எத்தனை கேளிக்கை நிகழ்ச்சிகள், சமீபத்தில் கூட தமனா போறது. இன்னைக்கு வந்து போயிட்டு அங்க எந்த அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் தைரியம் வந்து விட்டது என்றால், அங்க போய் பிச்சை எடுக்க போற இந்த பிச்சை வாங்கி திங்கிற கூட்டம் அங்க போய் அங்க இருக்க மக்களை இழிவுபடுத்திட்டு வருது. அங்க போயிட்டு அந்த மக்களை வந்து நீங்களாம் உங்களுக்குலாம் மேனர்ஸ் இல்லையா, அது இல்லையான்னு பேசிட்டு வருது இந்த கூட்டம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஈழத்தமிழ் மக்களையும் மழுங்கடித்திருக்கிறார்கள் தானே பொருள். நிச்சயமா. ஏண்டா ஒரு சிங்களவன் வந்து அவ்வளோ ஆதிக்கம் பெற்றிருந்த இடத்துல அவனுக்கு எதிராக அவனை ஓட விட்ட கூட்டம் இன்னைக்கு கூத்தாடி கூட்டம், இந்த கூத்தாடிகள் போய் கேள்வி கேட்கும் விதமாக மாறி நிற்குதுன்னா இது எவ்வளோ பெரிய இழுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு எந்த நிலைக்கு நம்ம போயிருக்கோன்னு பாருங்க தமிழினம். அதுக்கு காரணம் என்ன? இந்த கேளிக்கைக்கும் இந்த மதுபானத்துக்கும் இந்த மதுவுக்கும் அடிமையாகிறது தானே. அதே வேலையை தான் இங்கே பண்ணுறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இயற்கையாக தமிழர்கள் இப்போ காலங்காலமாக உட்கொண்ட கல், அந்த கல்லுக்கு இன்றளவும் தமிழ்நாட்டில் தடை. ஏன் வாய்க்கூசாமி இந்த கூட்டம் என்ன சொல்லுது, வந்து கல்லில் வச்சுட்டோம்னா இந்த சாராயம் வந்துடும். இப்போ நீ கல்லு கடை மூடி வச்சிருக்க, இன்னைக்கு வரைக்கும் பட்ட சாராயத்து கேஸுக்கு நீ தானே பிடிச்சி போட்டுட்டு இருக்க. இப்ப சமீபத்தில் இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் எதுக்கு கொடுத்த? அப்ப நோக்கம் என்ன அப்படின்னா, கல்லு வந்துருச்சுன்னா அந்த கல்லை குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்லு குடிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு உடம்புல உவாதை வராது, அவன் வந்து தூங்குவான், அடுத்த நாள் எந்திரிச்சு திரும்ப வந்து அவன் ஹேங் ஓவர் இல்லாமல் இருப்பான்.
ஆனால் இவங்களுக்கு தேவை அந்த ஹேங் ஓவர் தான். ம். திருமண விழாவில் கோட்டரை கொடுத்து அனுப்புறாங்க, வீடியோ இருக்குங்க. திருமண விழாவில் அந்த தாம்பூல பொய்ம்பாங்கல்ல, அதில் கோட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. நீங்கள் வேணா அவனை தேடி பாருங்க, அவன் கட்சிக்காரன் எந்த கட்சிக்காரன்னு பாருங்க. திமுகவா தான் இருப்பாரு. நீங்க தேடி பாருங்க, நீங்க வேணா நான் ஒன்றும் சொல்லலை, நீங்களே தேடி பாருங்க. இல்லைன்னா நீங்க அப்புறம் நான் சொன்னதெல்லாம் போய் எடுத்துக்கோங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சட்ட ஒழுங்கு, போதைப் பொருள் பழக்கம், இதையெல்லாம் தாண்டி மக்கள் நல்வாழ்வுல இந்த திமுக அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுடைய பார்வை? இவங்களே அவங்க செயல்பாட்டுக்கு என்ன இவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு பாவப்பட்ட காசை கொடுக்கறதுனால அவங்களுடைய துயரங்கள் மாறிடும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனம் இல்ல. எதை பாவப்பட்ட காசு சொல்றீங்க? சொல்றேன்னா, இப்ப இந்த வருவாய் என்பது எங்கிருந்து ஈட்டப்படுகிறது தமிழக அரசுக்கு? மக்களோட வரி. போதை தான். நீங்க மக்களோட வரி பணம்ங்கிறது அது எல்லாமே உயர்வதற்கு காரணம் என்ன? திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. லேண்ட் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஆமா. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா அந்த வீட்டுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்குங்க திமுக ஆட்சியில. 1 மடங்கு இல்ல, 2 மடங்காக உயர்ந்து. மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. அந்த கேஸ் இதெல்லாம் நீங்க சென்ட்ரல் அவங்களோட பட்டாலும் எல்லாமே நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. டோல்கேட்ஸுக்கு காசு உயர்ந்திருக்கு. என்ன குறைஞ்சிருக்கீங்க? எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து உறிஞ்சு எடுக்கிறீங்க. இங்க உறிஞ்சு எடுத்து அதை என்ன பயன்படுத்தி அதுல ஊழல் செய்றீங்க. அதுல ஊழல் செஞ்சுட்டு கடைசியில வந்து ஒரு பிச்சை காசு போல தமிழர்களுக்கு வந்து இந்த பாருங்க, பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க மகளிர்களுக்குன்னு பேருந்து விட்டேன், நான் தான் விட்டேன், இலவச பேருந்துன்ட்டு அந்த பேருந்துல உட்காந்துட்டு போகும்போது சீட்டு மட்டும் கழண்டு கீழே விழுந்துச்சு. இப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்கலாம்? அப்ப சும்மா அந்த பேருக்கு நான் விளம்பரத்துக்கு நான் எல்லாம் பண்ணுவேன், அதுல எந்த ஒரு தரமும் கிடையாது, ஒரு தராதரமும் கிடையாது. நான் வந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன். அந்த 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்றீங்க. அந்த 1000 ரூபாயை திரும்ப அவங்க வீட்டில் இருக்க கணவர்மார்கள் அங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலமாக பிடுங்குறது இல்லையா? டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மது இல்லையா? நிச்சயமா. அப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த ஒரு பக்கம் கொடுத்துட்டு நான் வந்து இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறோம். நீங்கள் மக்களையும் லஞ்சம் கொடுத்து பழக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதை அதனால் நான் சொல்கிறேன், இது வந்து தமிழர்கள் உணரணும். இவர்கள் வந்து நமக்கு செய்கிற இந்த உதவிங்கிறது அது உதவி கிடையாது. நம்மளை அது கொச்சையாக சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல, ஆனால் நம்மக்கிட்ட நம்மளை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் நமக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. அது ஒருபோதும் வந்து ஒரு தன்மானம் மிக்க ஒருவன் அதை வாங்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ அரசு வந்து சலுகை செய்யுது, அதனால வந்து மக்களுக்கான உரிமையெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் அது என்னதான் காசு கொடுக்கறதுக்கு நமக்கான உரிமையாக இருந்தாலும் அந்த காசு என்பது உங்களுடைய ரத்தத்தை உறிந்து எடுக்கப்படக்கூடிய காசாக இருக்குது. அது ஒரு பாவப்பட்ட காசாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு நேர்மையான முறையில் நீங்கள் தமிழர்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தான உணவையும் சத்தான பொருட்களையும் நீங்கள் ரேஷன் கடையில் கொடுங்க, விற்பனை செய்யுங்க. அதே போல் சத்தான பானங்களை கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ வெயில் காலம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்களே வந்து நீராபானம்ங்கிற தொடங்கி இந்த மாதிரி பதனி இதெல்லாம் விநியோகிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுங்களேன், ஒரு தரமாக வச்சு கொடுங்களேன். கள்ளுக்கடையை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசாங்கம் டாஸ்மார்க் ஏன் நடத்துது? அரசாங்கம் டாஸ்மார்க் நடத்தினா தான் சரியான சரக்கு போய் மக்கள்கிட்ட சேரும் நீங்கள் சொல்றீங்க. அதே மாதிரி அரசாங்கம் கள்ளுக்கடை நடத்துறது உங்களுக்கு என்ன தயக்கம்? விவசாயிகள்கிட்ட நீங்கள் இப்போ ஆவின் நடத்துறீங்கல்ல, ஆவின் வந்து மக்கள் விவசாயிகள்ட்ட மாடுகள்ட்ட பாலை கறந்து அதுக்கு ஒரு தராதரத்தை வச்சு அதுக்கு ஒரு இந்த ரேட்டு வச்சு இந்த ரேட்டில் வந்து நாங்கள் விநியோகிக்கிறோம், அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட விற்பனை செய்கிறீங்களா, பாக்கெட் போட்டு கொடுக்குறீங்களா? பால் கெடுற அதே வேகத்தில் தான் கல்லும் கெடும். அதே தான். அதே போல் கல் பனை விவசாயிகள்ட்டும் தென்னை விவசாயிகள்ட்டு விநியோகம் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு போய் கொடுங்களேன். அவங்க விநியோகிச்சுட்டு வரதை தரம் பார்த்து பிரித்து கொண்டு போய் கொடுங்களேன். இல்லை அதை பதப்படுத்த முடிஞ்சால் பதப்படுத்தி போய் கொடுங்களேன். ஏன்னா நான் ஏன் இந்த கல் நிறைய பேர் என்னங்க ரெண்டும் போதை தானங்க, அது கிடையாது. கல் சாப்பிட்றவன் செத்துட மாட்டான், அவனுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகாது, லங்ஸில் பிரச்சனை வராது, அவனுக்கு கேன்சர் வராது. அவன் ரெண்டாவது கல் போதை என்பது அது தூக்கம் தரக்கூடிய போதை. அது எவ்வளோ தான் குடித்தாலும் அவனுக்கு தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் ஹேங் ஓவரில் இருக்க மாட்டான். அது ரெண்டாவது அடிக்ஷன் போதைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப குடிக்கணுங்கிற அந்த உணர்வு வந்து கல்லில் கிடையாது. இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் கள்ளுக்கடையை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ், இந்த மதுபான பழக்கத்தில் இருக்கவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு அது ஒரு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் கள்ளுக்கு தடை, மதுவுக்கு முழு சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தமிழர்களை அழிக்கணுங்கிற நோக்கம் இருக்கா இல்லையா? ஆமாம், அப்படிதான் தெரியுது பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே பாருங்க, தமிழ்நாட்டிலேயே ஏதாவது உலகத்திலேயே நீங்கள் நல்லா கவனிங்க, உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் மதுபானத்தை விற்கிறது தமிழ்நாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உலகத்திலேயே கள்ளுக்கு தடை இருப்பதும் தமிழ்நாட்டில். ஆமாம், அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லையா? நான் சொல்றேன், மதுபானத்தை குடித்து மக்களை சாவடிப்பதற்காகவே கள்ளு என்ற ஒரு ஆரோக்கியமான மதுவை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு பதில் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, இதுக்கு வேற எதுவும் பதில் இருக்கிற மாதிரி தெரியல. நோக்கம் என்பது தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுதல். இந்த மதுவுக்கு பழக்கமானவன் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். அப்போ அந்த மெடிக்கல் மாஃபியாங்கிற அந்த கும்பல் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அல்சர் ஆகும். அல்சர் வரும், மது அதிகமாக குடிச்சா அல்சர் வரும். அல்சருக்கு ட்ரீட்மெண்ட், லொட்டுலோஸ்க்கு. நீங்கள் மது குடிக்கிறதுனால வரக்கூடிய
விளைவுகள் நீங்கள் பாருங்கள், கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, உடல் உபாதைகளும் ஏற்படுது. இந்த மதுவை குறைப்பதற்கு இது வரைக்கும் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் என்ன சொல்லிச்சு, வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மது கடைகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம். எத்தனை மது கடையை மூடி இருக்கீங்க இது வரைக்கும்? எவ்வளோ திறந்துருக்கீங்க? இது எவ்வளோ பெரிய பொய்யர்கள் நீங்கள். இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலகட்டத்தில் ரோட்டில் இறங்கி நின்றுட்டு போர்டு பிடிச்சிட்டு நின்னாரு. கொரோனா காலத்துலையும் மாஸ்க்லாம் மாட்டிக்கிட்டு வந்துட்டு நின்னாரு. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அப்ப நான் என்ன கேட்குறேன், யாரோ ஆட்டி வைக்கக்கூடிய ஆடக்கூடிய பொம்மைகளா தானே இருக்கீங்க. இல்ல இன்னைக்கு வந்து மதுதானே அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருவாயா இருக்கு. திடீர்னு அதை இழுத்து மூடிட்டா வருவாய் பற்றாக்குறை ஏற்படாதா? நானே சொல்றேன், திடீர்னு உங்களை மூட சொல்லல. திடீர்னுலாம் உங்களை அடுத்த நாள் நாளைக்கு மது கிடையாது அப்படிலாம் சொல்லலை. அப்படி சொன்னாலும் நல்லதுதான், அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அப்படி மூடணும் அவசியம் இல்லை. நீங்கள் தற்சார்பு சார்ந்து ஒவ்வொரு நம்ம மக்கள்கிட்ட கல் நீங்கள் உற்பத்தியை பெருக்கி அதன் மூலிமா நீங்கள் ஒரு வணிகத்தை நீங்கள் வாங்குங்க. இன்றைக்கி நல்ல கருப்பட்டி எங்கே கிடைக்குது? கலப்பு கருப்பட்டி தான் நிறையா கிடைக்குது. நல்ல கருப்பட்டி ஒரு சிலருக்கு கொடுக்குறாங்க, அதில் கலப்பு நிறையா இருக்குது, அதனாலே நிறைய பேர் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. அரசாங்கம் தயாரிக்க வேண்டியதானே, அரசாங்கம் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதானே. நிச்சயமா குறைந்தபட்சம் அவங்க செய்கிறவங்ககிட்ட வாங்கி விநியோகிக்கலாம்ல, தரம் பார்த்து தரம் பிரித்து விநியோகிக்கிறதுக்கு. அந்த நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மார்க்லாம் இழுத்து முடிட்டு அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊழியர்கள் இந்த வேலையை பண்ணட்டும். பாவத்தை சம்பாதிப்பதற்கு அவர்கள் நல்லதை சம்பாதிச்சுட்டு போட்டோம். இல்ல இந்த ஆட்சியோட முதல் நிதிநிலை அறிக்கையில இதையெல்லாம் சொன்னாங்க. நாங்க வந்து கருப்பட்டியை விற்பனை செய்வோம், நாட்டு சர்க்கரையை விற்பனை செய்வோம். அதெல்லாம் இங்க இருந்து டிப்பி அடிச்சு தமிழ் தேசியவாதிகள் பேசுறத டிப்பி அடிச்சு ஒப்பிச்சாச்சு. ஆனா எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க ஏன் செய்யணும்? அவங்களுக்கு நோக்கம் இருக்கா? அவங்க ஏங்க கரும்பு ஆலைகள்ல இருந்து இந்த மாதிரி செயற்கை சர்க்கரை செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா தொழிலும் இவர்கள் இந்த கட்சிக்காரங்க கையில இருக்கு. இவங்க எப்படி இப்ப கல்வி தரத்தை உயர்த்துவாங்க நீங்க நம்புறீங்களா? உயர்த்த மாட்டாங்க. உயர்த்தினா இவங்களோட பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ப்பாங்க? அரசாங்கத்துடைய கல்வி தான் இருக்கலே சிறப்பான கல்வி. நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எவங்க போய் காசு கட்டி தண்டத்துக்கு போயிட்டு இதுல சேர்ப்பான்? தனியார் கல்லூரியில. அப்ப அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடங்களுடைய நிலை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கணும். கட்டிடங்கள்ல தொடங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி தரம் என்பது, சொல்லிக் கொடுக்கக்கூடிய தரம் என்பது, அங்க கொடுக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒழுக்க சார்ந்த. இன்னைக்கு ஸ்கூல்ல குடிச்சிட்டு வரான். ஆமா, ஸ்கூல் பசங்க குடிச்சிட்டு வராங்க, ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. காணொலி பார்க்குறேன். ஆமா, ஆசிரியரை வச்சுக்கிட்டு சுற்றி இருந்துட்டு அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனுங்களை பார்க்குறேன். அங்கே வந்து தௌலத்தா பேசுகிறவனெல்லாம் பார்க்குறோம். ஒரு காணொலி பார்க்குறேன், ஒரு ஆள் சின்ன பசங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். அவன் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? இது வரைக்கும் அப்படி எதுவும் தகவலே வரல. வீடியோ வந்திருக்கு, அவனை என்ன கண்டுபிடிக்க முடியா? மற்றவங்க யாராவது ஒரு திமுக அரசை விமர்சித்து பேசிட்டா எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வரீங்க. நாம் தமிழர் கட்சியில் காலின்னு ஒரு பையன் ஒரு ஒரு மீம் இது எழுதுறான். அவனை எங்கே, அவன் முகத்தை கூட அவன் பெருசாக காட்டினதில்லை, எங்கேயோ கண்டுபிடிச்சி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க. முகத்தை காட்டுறான், குழந்தைங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்கான், கைது பண்ணீங்களா? அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? அப்போ இதுதான் நம்ம வந்து தமிழர்களை எப்படியாவது போதைக்கு அடிமையாகவே வச்சிருக்கணுங்கிறது உங்களோட நோக்கமா இருக்கு, உங்களோட அரசுடைய செயல் திட்டமாக இருக்கிறது. அதுதான் நீங்கள் நடைமுறையில் வச்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். இரண்டாவது, நீங்க வாய்க்குசாம் வந்து திமுக ஆட்சியில வளர்ச்சி வந்திருக்கு. ஒரு சில குரூப்லாம் இருக்கும், திமுக வந்து திராவிட மாடல் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு குரூப் அலையும். அந்த குரூப்கிட்ட கேட்கிறேன், திராவிட மாடல் அம்பானிக்கும் அதானிக்கும் எப்படி சொல்றது, திராவிட மாடல் அம்பானிக்கும் சிகப்பு கம்பளம் தானே போடுறீங்க? சொன்னதுக்கு சரியான உதாரணமாக இருக்கும், இருந்தாலும் அது ஒரு முறையான உதாரணமாக இருக்காது. அப்போ அதை கூப்பிட்டுட்டு அதே சமயம் அம்பானிக்கும் அதானிக்குமான ஆட்சி தான் மோடி செய்கிறாருன்னா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு கட்டியே திரும்பணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறவர் யார்? தமிழக அரசா கட்டுது? அதே பன்னாட்டு முதலாளி தான், அதே குரூப்பு தான். அந்த குரூப்புக்கு இது பண்ணுறீங்க. ரிலையன்ஸ் வந்து பாராட்டுறாங்க ஸ்டாலினை. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, நாங்கள் வந்து மோனோபொலி எடுக்கிறதுக்கு இவர் அனுமதி கொடுக்குறாரு, அவங்க தாராளமாக பாராட்டுறாங்க. இல்லை, தொழில் வளர்ச்சியும் தேவைதானே? தொழில் வளர்ச்சி தேவைங்க. இது முதலாளிகள் வளர்ச்சி இல்லை. இதில் என்ன தொழில் வளருது? முதலாளிகள் இங்கே தமிழக அரசு எந்த சட்டமும் போடலை. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி வச்சுன்னா அந்த இத்தனை சதவீதம் தமிழர்களுக்கு தான் நீ வேலை கொடுக்கணும் ஒரு சட்டமும் கிடையாதுங்க. அவன் கொண்டு வந்து இங்கே கம்பெனி வச்சு வட இந்தியா முழுக்க அங்கே வேலை செய்வான். உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும் அந்த நிறுவனங்களோட வாசலில் போய் நில்லுங்க. அது உண்மைதான், நானே பார்த்துருக்கேன். இன்டர்வியூ விடுவாங்க, லஞ்ச் இன்டர்வியூ பிரேக்லாம் விடுவாங்க. அப்போ வெளியில் வருவாங்க அந்த ஊழியர்கள். அந்த ஊழியர்களுடைய தாய்மொழி என்ன, அந்த ஊழியர்கள் என்ன மொழியில் பேசுகிறாங்க, அந்த டீ கடையில் என்ன இருக்குது, அந்த டீ கடை வச்சிருக்கேன் யார் என்னன்னு போய் பாருங்க. முழுக்க முழுக்க வட இந்தியர்களுடைய கூடாரமாக தமிழ்நாட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன சொன்னாங்க, வட இந்தியர்களுக்கு வந்து வாக்கு உரிமையெல்லாம் இங்கே கொடுக்கப்படவில்லை அப்படின்னு பேசுறீங்க. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் ஹிந்தியில் வாக்கு கேட்டாரே, அவர் யார்கிட்ட கேட்குறாரு? கோயம்புத்தூரில் தான் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாக்கு வச்சுட்டு நாங்கள் கொடுக்கறது இல்லை, அவங்க ஊருக்கு போய் தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னா
இங்கே கேட்டுட்டு இருப்பாங்களா யாராவது? அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல ஒரு சுவரொட்டியும் ஒட்டப்பட்டது. அங்க இருந்த வட இந்தியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை மட்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றால் அவர் வந்து கோயம்புத்தூரை யூனியன் பிரதேசமா மாத்தி குஜராத்தோடையும் ராஜஸ்தானோடையும் இணைச்சிருவாரு, அண்ணாமலை ஜிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஹிந்தியில எழுதி போட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியாது, நமக்கு உண்மையாகவே ஹிந்தி தெரியாது போடா, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, டிஷர்ட் மாட்டிக்க தெரியும், ஆனால் ஹிந்தியில் பேச தெரியும். குறைஞ்சபட்சம் அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிதல் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வட இந்திய குடியேற்றம் இங்கே நடக்குது, இது வந்து தமிழர்களுடைய அரசியலை கேள்விக்குறியாக்கும். நீங்கள் திராவிட அரசியல்னு சொன்னாலும் சரி, தமிழ் தேசிய அரசியல்னு சொன்னாலும் சரி, கம்யூனிஸ்ட் அரசியல்னு சொன்னாலும் சரி, பகுத்தறிவாத அரசியல்னு சொன்னாலும் சரி, எல்லா அரசியலுக்கும் அது கேள்விக்குறி ஆயிரும்னு நம்ம சொன்னோம். எதிர்த்தாப்புல வந்து உட்காந்து நம்மளுக்கு கடிச்சு வச்ச கூட்டம்லாம் எங்கே போச்சு? ஆமா, அன்னைக்கு உங்களை வந்து பகடி செஞ்சாங்க, உட்காந்து கடினி. அன்னைக்கு நம்ம உட்காந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து அவங்கள போட்டு செஞ்சு விட்டாச்சு. அது ஒரு கட்டி வெட்டி ஒட்டி வரும்பொழுது இவங்க உட்காந்து இப்படி நாங்கள் அப்படி பார்த்தீங்களா, அது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்ட்டு. ஏன் வா, இப்போ கூட லைவ்ல ஒரு டிபேட் வச்சிருவோம், நீ பேசுறதெல்லாம் தமிழர்களுக்கு எவ்வளோ ஆதரவா இருக்கு, எந்த அளவில் நீ ஆதரவா பேசுறன்னு பேசிடுவோமே. அதை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு, ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ நாமளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், சிறை மரணங்கள் நடந்திருக்கு. போன மாசத்துல 4 சிறை மரணங்கள் நடந்திருக்கு. ஆனா அதை பத்தின செய்தியே வெளியே வரல. எங்கேயோ இருக்கிற பிபிசி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் மிரட்டப்படுறாங்க, அரசாங்கத்தை விமர்சிச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து திட்டம் போட்டு கைது செஞ்சு சிறையில வச்சு அடிக்கவும் செய்யறாங்க. நான் சவுக்கு சங்கரை பத்தி தான் சொல்றேன். அதனாலதான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இல்லைங்கிறது நான் சொல்ல முடியும். இல்லவே இல்லைன்றீங்களா? இல்ல, ஏன்னா எல்லாரும் மிரட்டப்படுறாங்கல்ல, எல்லாரும் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, வழக்கு போட்டுருவோன்னு மிரட்டப்படுகிறார்கள். ட்வீட் போட்டவங்க மேல எல்லாம் கேஸ் போட்டுட்டு அவங்கள கைது நடவடிக்கை வரைக்கும் கொண்டு போகுது. உயர்நீதிமன்றமே கேட்கிற இடத்துல தான் இருக்கு. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவீங்கிற கேள்வி உச்சநீதிமன்றமே கேட்கிற இடத்துல தான் இருக்கு. அப்ப இது அப்படிதான் போகுது. அப்ப எல்லாம் சிறையை முழுக்க நிரப்பிட்டு இருக்கிறது. அப்ப குற்றம் செய்பவர்களை நீங்க தட்டி கேட்கலாம், இது பண்ணலாம். ஒரு கருத்து சொல்பவர்கள் எல்லாத்தையும் குற்றவாளிகளா நீங்க கட்டமைக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவனுமே இங்க பேசுறதுக்கு பயப்படுவானா? பயப்பட எது கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அதையும் நான் ஏற்கிறேன். இப்ப நீங்க சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்க, அவர் கைது நடவடிக்கை செஞ்சீங்கன்னா, ஏன்னா ஒரு தனி மனித தாக்குதல் செய்யறாரு, அதுக்கு போதிய ஆதாரங்களை முன்வைக்கல. இரண்டாவது, பொதுவாக பெண்களை வந்து அவதூறாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அது வந்து நிச்சயம் ஒரு தவறான கருத்து தான். அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் நாம் ஏற்கிறோம். ஆனால் அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பேசாத பேச்சா? இவர் பேசியதெல்லாம் தப்பு, இவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நான் வரவேற்கிறேன். நடவடிக்கை எடுத்த அதே காவல்துறை ஏன் அந்த தரப்புல திமுகவுக்கு ஆதரவாக இருந்துட்டு பெண்களை ஆபாசமாக பேசுபவர்கள், அடுத்த வீட்டு பெண்களை திட்டுபவர்கள், அடுத்த கட்சி தலைவர்களுடைய வீட்டு குடும்பத்தை பற்றிலாம் அசிங்கமா பேசக்கூடியவர்கள், முன்னாள் முதலமைச்சரை வந்து விபச்சாரம் செஞ்சாருன்னு ஒரு பொம்பளை பேசிட்டு அலையுது. ஆமா, முன்னாள் முதலமைச்சர் விபச்சாரம் செய்தாருன்னா அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இழுக்கு இல்லையா? இன்னைக்கு நாளைக்கு வேற ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் விபச்சாரம் செய்தாருன்னு சொல்லி திமுக ஆட்சியை பத்தி யாராவது ஒருத்தங்க கருத்து பதிவு செஞ்சா திமுக வந்து குழுகுழுன்னு இருக்குமா? வழக்கு போடுவாங்க. அது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இழிவுபடுத்துறது இல்லையா? ஒரு முதலமைச்சரை பேசுற பேச்சாது, முதலமைச்சரா இருந்தவரை பேசுற பேச்சாது, கூட்டி கொடுத்தாங்க காட்டி கொடுத்துன்னா, இதெல்லாம் ஒரு இது வந்து ஒரு ஊடகம் பேசுது. அந்த ஊடகம் திமுக சால்ரா அடிக்கிற ஊடகம்ங்கிறனால நீங்க அதை அனுமதிப்பீங்க. அதே போல எதிர்த்தரப்புல நான் என்ன சொல்றேன், இவங்களை நீங்க கைது நடவடிக்கை செய்தது போல அவங்களையும் கைது நடவடிக்கை செஞ்சிருக்கணும்ல. அப்ப ஒரு கண்ணுக்கு வெண்ணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற கூட்டமா தானே நீங்க இருக்கீங்க. அப்பதான் சொல்லி இது எப்படி சுதந்திரம்? இல்ல, அவங்க கட்சியை சேர்ந்த பேச்சாளர்களே மேடையில பல எதிர்கட்சியை சேர்ந்த பெண் தலைவர்களை இழிவா பேசி இருக்கிறாங்க. ஆனா அவங்களை இது வரைக்கும் கைது செய்யவே இல்லை, நடவடிக்கை எடுக்கல. அப்ப இதுதான் நான் சொல்றேன். அப்ப இந்த இது வந்து இது ஒரு சரியான ஆட்சி இல்ல, ஒரு நீதி நெறி தவறாத ஆட்சியாக இது கிடையாது. மாறாக இது ஒரு பாரபட்சம் கொண்ட ஒரு ஆட்சியாக தான் இருக்குது. அது அப்பட்டமா தெரியுது. அதான் நம்ம பதிவு பண்றோம். சவுக்கு சங்கரை கைது பண்றதுல நான் வந்து ஆமாங்க, அவர் கைது நடவடிக்கை நடந்திருக்கணும். அவர் திருந்துவாரா திருந்த மாட்டாராங்கிறது அது வேற, திருந்தாத கேஸ், அது அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆனா நடந்துச்சு. ஆனா அவர் கண்ணியமாக நடத்தப்படணுமா இல்லையா? கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவர் மேல. அது அந்த மாதிரி வழக்குகள்லாம் போடுறது இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி? இது இல்ல, அவர் வச்சிருந்தாரு, அவருடைய வாகனத்துல இருந்து நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றேன், கஞ்சா வச்சிருந்தாரு, இது நமக்கு தெரியாது, உறுதியா தெரியாது. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து நம்ம டீ டோட்டலும் சொல்ல முடியல. ஏன்னா மனுஷன் எல்லா போட்டோலையும் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்ல ஒருத்தர் கேமரா வச்சுலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்துச்சு, அதுலயுமே எல்லாம் உருண்டுகிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து அவர் கஞ்சா வச்சிருந்தாரா வைக்கலையாங்கிறதெல்லாம், அதனால கஞ்சா வழக்கம் கூட நான் வந்து அதை பெருசுபடுத்தல. அந்த அவர் கொண்டு போன வாகனம் வந்து விபத்துக்குள்ளான வீடியோ வந்து இணையதளத்துக்கு இருக்கு. அது நீங்களே கொஞ்சம் 2 முறை 3 முறை போட்டு பாருங்க. ஒரு வண்டி வந்து ஒரு டிவைடர்ல திரும்புது, அவன் திரும்ப கூட இல்லை முழுசா, அவன் திரும்பி நிப்பாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு 3 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த வேன் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது.
ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற வேனை ஏன் வளைஞ்சிட்டு வந்து இடிச்சுது? அது அங்கே ஒரு வண்டி இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்க வண்டி எதுக்கு வளைச்சிட்டு வந்து டிவைடரில் இடிச்சிங்க? இந்த கேள்வியெல்லாம் வருது பார்த்தீங்களா? நிச்சயமா. அப்போ இது ஏதோ ஒரு பொருந்தலையே, இது ஒரு இயல்பாக நடந்த ஒரு விபத்து போல பொருந்தலையே. இந்த ஒரு கேள்வியே ஒரு இருக்க தான் செய்யுது. காவல்துறை திட்டம் போட்டு நம்ம கேட்குறோம், அந்த ஓட்டுநர் ஏதாவது கஞ்சா கஞ்சா வச்சிருந்தாரா? இந்த கேள்வி வருது இல்ல. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டா போற ரோட்டை ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இல்லாம எதுக்கு வளைச்சாரு? திரும்ப போறாங்க. இல்ல அந்த கார் அப்படி போகும்னு நினைச்சிருப்பாரு. அந்த கார் வந்து சாலையை கடந்து வந்து இப்படி திரும்பி இருக்கும்னு எதிர்பார்த்திருப்பாரு. திரும்பினாலுமே நீங்க ஆப்போசிட்ல இல்லங்க திரும்பணும். இந்த கார் திரும்புதுன்னா இந்த பக்கம்ல திரும்பினா அந்த கார் மேல ஓடிப்பீங்க. கார் மேல ஓடிக்கிறாருங்க வண்டிய. நிச்சயமா. அப்புறம் இல்ல என்ன நோக்கமா இருக்கும் இப்படி அவங்களே போய் வித்தியாசம்? நான் ஏன்னா என்னோட கருத்து என்னன்னா, விபத்து பண்ணி அதன் மூலயமா அதுக்கப்புறம் கொண்டு போய் இவரை கொண்டு போய் எங்கேயா அடின்னு அடிச்சுட்டு விபத்துல தாங்க அவர் அடிபட்டுச்சு சும்மா போய் சொல்றாருன்னு சொல்றதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனா அந்த விபத்துல அவருக்கு எதுவும் காயம் ஏற்படல, காவலர்களுக்கு மட்டும்தான் காயம் ஏற்பட்டுச்சு. அது நடுவுல ஏதோ ஒரு அவங்க பிளான்ல ஏதோ சொதப்பின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ சரி. பிளான்ல ஏதோ ஒன்று சொதப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற சூழல், அடிச்சது இவங்களுக்கு அதிகமாக விபத்தானனால ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு போல. ஹாஸ்பிட்டல் போகும்போது இவரும் அடிபட்டிருக்கனால ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எழுதிடுறாருல எங்கெங்க அடிபட்டிருக்குன்னு இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப கையை காலை உடைச்சோம்னா சரியா வராதுங்கிற மாதிரி ஆச்சான்னு தெரியல நமக்கு. ஆனா அது ஒரு மாதிரி வினோதமா இருக்குல்ல. ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒருத்தர் கைது பண்ணி கொண்டு போறீங்கன்னா அந்த ஒரு பாதுகாப்பும் கூட இல்லாமையா? இப்ப சப்போஸ் அந்த விபத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய விபத்து எல்லாரும் செத்துட்டாங்க, என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பதில் கொடுத்துருப்பீங்க? இல்லங்க விபத்து தான் சொல்ல போறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. நிச்சயமா இதான் ஒன்றும் ஆகலை, யாருக்கும் உயிர் விவாதம் ஏற்படலை. ஆனால் சப்போஸ் நடந்துருந்துதா சரி ஓகே. இப்போ அவர் திரும்ப சிறையில் இது பண்ணுறீங்க. இப்போ அவங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சிறை காவலர்கள் அவர் அடித்தாங்க. இதில் இன்னொன்று கவனிக்கத்தக்கது என்னென்னா, சவுக்கு சங்கர் ஒரு அதிகாரி மேலே வழக்கு போட்டிருக்காரு. அவர் ஊடகத்தில் பேசினது மட்டும் இல்லை, அவர் வழக்கே போட்டிருக்காரு அந்த அதிகாரி மேலே. அதே அதிகாரி கிட்ட போய் நீங்கள் எப்படி ஒப்படைக்கலாம்? ஆமா, அவர் வந்து ஏற்கனவே கடலூர் சிறையில் என்ன வந்து தனிப்பட்ட ரீதியாக கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு இன்னும் முடியல. வழக்கு நிலுவையில் இருக்கிற டைம்லேயே இரண்டு தரப்பாளர்களை வந்து ஒரே இடத்துல திரும்ப நீங்கள் எப்படி போய் விடலாம்? ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு, நான் அபியூஸ் செய்யப்பட்டேன், நான் வந்து வயலன்ஸுக்கு உட்படுத்தப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, தீர்ப்பு வரல. இப்படி இருக்க நிலைமையில் ரெண்டு எதிர்தாரர்களை ஒரே இடத்துல கொண்டு போய் ஒரு அரசே வைக்குது அப்படின்னா வேணும்னே செய்யறாங்களா இல்லையா? இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? எனக்கு இங்க பாருங்க, சவுக்கு சங்கர் ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு சரியான ஆள் கிடையாது. அந்த ஆள் ஒரு லூசு தான், நான் அப்படியே சொல்றேன். அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஆள் வந்து படுத்தப்படணும். ஆனா அந்த ஆள் மனுஷன். ஒரு சாதாரண நாயோ பன்னியோ பூனையாவே இருந்தாலும் கூட அது கண்ணியமாக நடத்தப்படணுங்கிற அடிப்படையில் இவர் மனுஷன், கண்ணியமாக தான் நடத்தப்படணும். அவரை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டுறீங்க. அவர் பேசினது குற்றம்னா அவருக்கு அது எத்தனை ஆண்டு குற்றமோ எத்தனை ஆண்டு சிறை தண்டனை அவர் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, வழக்காடுங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு அவரை சிறைப்படுத்துங்க. எந்த ஒரு அப்போசிஷனும் நான் கொடுக்கல. அவர் கையை உடைக்கிறது, அவர் காலை உடைக்கிறது, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வந்து அவருக்கு ஆகாத ஒரு அதிகாரிக்கு கீழே வேணும்னே கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான போக்கு. இதை நம்ம கண்டிச்சு தான் ஆகணும். இது வந்து பத்திரிகை சுதந்திரம். சவுக்கு சங்கர் மிரட்டப்படுறதுங்கிறத கடந்து பேசுவதற்கு அடுத்தவர்களையும் சேர்த்து மிரட்டுவதாகத்தான் நான் பார்க்குறேன். இப்படி பேசினா உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வெளிப்படுது. அப்போ இது ரொம்ப ஒரு இது டிக்டேட்டர்ஷிப், மோடியோடைய ஆட்சி இது. அப்படிதான் போகும். மோடியும் ஸ்டாலினும் ஒண்ணுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இன்னுமா கொடைக்கானல் இருக்காரு இல்ல வந்துட்டார்ல, வந்ததுனால உங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறை எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கவனமா சவுக்கு சங்கருடைய ஆரோக்கியத்திற்கோ இல்லை அவருடைய கண்ணியத்திற்கோ எந்த விதமான கலங்கமும் ஏற்படாமல் அவரை வந்து வச்சுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு, நீதிமன்றத்துக்கும் உண்டு. ஏன்னா இது நீதிமன்ற காவல், ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ ஜுடிஷியல் கஸ்டடியில் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறது நடந்தும் இருக்குது, வரலாறுல நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். நடக்காதுன்னு நீங்கள் பேசக்கூடாது, அதுவும் ஒரு அறமற்ற போக்கு. சிலர் பேசுகிறாங்க, நமக்கு வேண்டப்பட்ட சிலரும் கூட நடக்காதுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு அது நடக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது வந்து நட்பு பாராட்டி கொண்டு இருக்கலாம், ஆனால் அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. நீங்களே பார்த்துருப்பீங்க, போன வாரம் சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் அங்கே 2 தமிழர்களை கிட்டத்தட்ட ஒரு 13 வட இந்தியர்கள் சேர்ந்து கையில் கட்டை, இரும்பு கரண்டி இதையெல்லாம் வச்சு அடித்து துரத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நான் வாங்கட்டும் தானே பார்க்குறேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? வாங்கட்டும், இதை தானே நம்ம சொல்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் இதை தானே கழுதியாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். அவன் அடிப்பான், அவன் உள்ளே வர அவன் அடிப்பான். ஏன்னா அவன் வந்து ஒரு வன்ம சிந்தனையோட தான் இருக்கான்.
அவன் வந்து தமிழர்களை ஒரு நட்போடையோ அன்போடையோ அவன் பார்க்குற இதுக்கு வரல. நீங்கள் அவனோட பேச்சு அவனோட நடவடிக்கை இதிலே தெரிய வேண்டாமா? ஏங்க அவன் பணிவாக நடந்துக்கிறது இல்லைங்க. இது விதிவிலக்குகள் இருக்குது, நிச்சயம் இருக்குது. எல்லா வட இந்தியனும் கெட்டவன்லாம் நான் சொல்லலை. ஆனால் வட இந்தியர்கள் ஒருபோதும் தமிழர்களை வந்து ஒரு சக உறவாகவோ நட்பாகவோ பார்க்குற ஒரு உளவியல் அவங்கக்கிட்ட கிடையாது. அந்த பக்குவம் என்பது அவர்களிடம் இல்லை. அவங்க வந்து இங்கே பொழப்புக்காக வந்திருக்கிறோம், என்ன வேணாலும் இங்கே பண்ணலாம். அவன் என்ன அங்கே பண்ணிட்டு வந்தான்னு கூட நமக்கு தெரியாது. ஆமாம், எந்த தகவலும் கிடையாது. என்ன அவன் பெரிய டானா கூட இருக்கலாம், அவன் மாணிக் பாஷாவாக கூட இருக்கலாங்க, தெரியாது நமக்கு. அவன் இங்கே வந்து நல்ல மாதிரி இங்கே இது பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் எத்தனை பேர் கொலை பண்ணானோ, எத்தனை கற்பழிப்பு பண்ணானோ யாருக்கு தெரியும்? அவனுக்கு எந்த ரெக்கார்டும் காவல்துறையிட்ட கிடையாது. அவன் இந்தியனானே தெரியாது. இங்கே பல பங்களாதேசிகள் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பங்களாதேஷ்ல இருந்து வந்தவனா இங்கே இருக்கான். அப்போ அவனுக்கு குடியுரிமை இருக்கா இல்லையா ஒரு இளவும் தெரியாம தான் நம்ம எல்லாத்தையும் திறந்த காடு மாதிரி விட்டுட்டு இருக்கிறோம். அவன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் அடிக்கிறான். இப்போ என்ன நடந்துருச்சு? அடிச்சா என்ன நடந்துச்சு? இல்ல அங்கேயே எதுவும் நடக்கல, எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்க. தமிழர்கள் எல்லோருமே வேடிக்கை தான் பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது இன்னும் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு இது அதிகரிக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ் தேசியம் வந்து வளர்ச்சி பாதையில நோக்கி நகராமல், இல்லை தமிழ் தேசியத்திற்கு தமிழர்கள் போதுமான ஆதரவு கொடுக்காமல் நீங்க கடந்து போக போக இது நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து அடிப்பான். ஓ நீ தமிழனா அடிப்பான். ஓ தமிழ் புள்ளையா கைப்பிடிச்சி இடிப்பான். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இல்ல அவங்களுக்கு இந்த துணிவு எப்படி வருது? வேற ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பழைக்க வந்திருக்கிறோம். பண்பட்ட மக்கள் கிடையாது, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தமிழர்கள் எங்க போனாலும் பண்பட்டவர்கள். ஒரு சின்ன பயம் கூடவா இருக்காது? வேற ஒரு ஊர்ல இருக்கிறோம், பண்பு இருந்தா தான் அது வரும். பண்பட்டவர்களாக இருந்தால் தான் அது வரும். நமக்கு நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டால் தான் அந்த குணம் இருக்கும். அவங்க கிட்ட அது கிடையாது. என்ன தொழில் வேணாலும் பண்ணுவாங்க. ஏங்க அவன் வந்து வாயில எப்போ பார்த்தாலும் வந்து இது போட்டுட்டு பான் போட்டு அந்த பொறுப்புணர்வு இருக்கு. அவன் வேணா பண்ணுவானா? அவன் வாயெல்லாம் சிகப்பா இருக்குது. அவன் வாயை பார்த்தா அவனுக்கே அது அசிங்கமா தானே இருக்கு. பல்லு எல்லாம் கரையா இருக்குது. அவனுக்கே அதை பார்த்தா அசிங்கமா தானே இருக்கும். அவன் போயிட்டு நாளைக்கு அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான், நினைச்சானா அந்த பொண்ணு திருச்சி ஓடிடாது நிச்சயமா. அப்புறம் அவனுக்கு ஏதாவது தோணுதா? பாதி நேரம் அப்படியே ஹேங் ஓவர்லேயே சுத்திட்டு இருக்கான். அவன் கஞ்சா குடிக்கிறவங்களா தான் நிறைய பேர் இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இது அவனுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சென்ஸ் ஆஃப் பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லை அவங்ககிட்ட. ஒரு அறம், அந்த சிந்தனை இதெல்லாம் இல்லை. இது நல்லது இது கெட்டதெல்லாம் தெரியல அவனுக்கு. வேலையில் ஒரு முதலாளி திருப்பூரில் வேலைக்கு உட்கார வைக்கிறாரு. அவன் வந்து சம்பளம்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் அவர்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா காசு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த முதலாளியை கொன்னுட்டான். அவன் நண்பரை வெட்டுறான். 2 பேரும் அந்த சண்டை போட்ட வீடியோ இருக்கு. இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் வட இந்திய தொழிலாளர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். வட இந்திய தொழிலாளர்கள் எந்த வித செக்கிங்கும் பண்ண தேவையில்லை. அவங்க வாட்டு வராங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உட்காந்து மழுமுட்டத்தனமா உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்கன்னா இவங்களை என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன், இவங்க எங்கேயா போய் அடி வாங்கணும்னு ஆசை. குறிப்பா இந்த திராவிடர்கள் தான் இவங்களை ரொம்பவும் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா இதுகளே வந்தது தானே. ஓ அப்படி சொல்றீங்க. அப்புறம் இந்த மண்ணுக்கு உரியதுகளா இருந்துச்சுன்னா இதுகளுக்கு ஏதாவது உணர்வு இருக்கும். இதுகளே வந்தது தானே. இதுகளுக்கு என்ன, இதுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வட இந்தியர்கள் நம்ம திட்டும்போது அவன் சமீபத்தில் வந்தவனா ஆயிடுறானே, அப்போ நாங்களும் முன்னாடியே வந்துட்டோம்னு சொல்லிக்கலாம். புரியுதா? அதனால அது கொஞ்சம் சேஃப் ஜோனா இருக்குது அவங்களுக்கு. அதனால வரட்டும். ஏன்னா இப்போ அவன் இல்லைன்னு வைங்களேன், இவங்களை தானே நம்ம சொல்லுவோம் வந்தவங்கன்னு சொல்லிடுவோம். அந்த ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அதனால என்னன்னா, நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வந்து ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. இவங்க வந்து ஒரு 10 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ இவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இவங்களும் இருந்தாங்கன்னா நாளைக்கு நான் சொல்றேன், நானும் வந்தவன் நீயும் வந்தவன், நம்ம வந்தவர்கள் ஆட்சி வந்தேரிகள் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம்ல ஒரு அரசு. அந்த மாதிரி ஒரு பிளான்ல போறாங்க. ஓ சரி சரி, அதுக்காக தான் இந்த முட்டு. ஆனா இந்த விஷயத்துல இன்னொரு அதிர்ச்சியான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அவனுங்களை கூட்டிக்கிட்டு வந்து வேலைக்கு வச்சது ஒரு தமிழர் தான். அந்த கடையோட முதலாளி கல்லாப்பட்டியில இருந்து அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாரு. ஏன்பா அடிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவர் தமிழர்னு எதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவராவது இருப்பார்ல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுங்க. அவர் தமிழராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, தெரியல நமக்கு அது என்ன யாரு என்னெல்லாம் நமக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, தான் ஊழியர்கள் ஒருத்தனா அடிக்கிறான், நம்ம போய் உள்ள இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம்னா அது சரியா வராது. நம்மளையும் சேர்த்து அடிச்சிருவானோ? அடிச்சாலும் ஏன்னா அவன் பாதி பேர் ஹேங் ஓவர்ல இருக்கவங்க, போய் தடுக்க கொலையே பண்றாங்களே. தலையில தூக்கி கடப்பாறை இறக்கிட்டானா அவர் என்ன பண்ணுவாரு? இவன் அடி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அங்கே உட்காந்துருக்கணும்ல, நம்ம எப்பவுமே வந்து உட்காந்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இறுதியா இதையெல்லாம் கட்டுப்படுத்த இல்லைன்னா தடுக்க என்னதான் வழி இருக்கு? இன்னர் லைன் பெர்மிட். நம்ம தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். வரக்கூடிய வட இந்தியர்களை இன்னர் லைன் பெர்மிட்டை கொண்டு தான் நீங்கள் உள்ள அலோவ் பண்ணணும். ஒரு கட்டட தொழிலில் இருக்காங்கன்னா 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா காவல்துறை வந்து அவங்கள கூப்பிட்டு இன்னர் லைன் பெர்மிட் கேட்கணும். இன்னர் லைன் பெர்மிட் கேட்டால் அந்த இன்னர் லைன் பெர்மிட் எப்படி வாங்கப்படணும் அப்படின்னா, தமிழக காவல்துறைக்கு இவங்க வராங்கல்ல வட இந்தியர்கள் வந்தவங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும். நான் இன்னார் என்னோட ஆதார் கார்டு இது,
நான் எங்கே தங்குறேன், என்னோட அட்ரஸ் என்ன, என்னோட ஃபோன் நம்பர் என்ன, இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கையெழுத்து வாங்கப்பட்ட ஒரு இந்த லெட்டர் காப்பி, அதாவது இவர் மேலே எந்த விதமான வழக்கும் இதுவும் கிடையாது, இவர் தேடப்படக்கூடிய குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், அதை வாங்கிட்டு வந்து சேரணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஓலா இருக்குல்ல, ஊபர் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு இது வேணும். ஓ சரி, நீங்கள் கேட்டு பாருங்க, ஓலா ஊபர் டிரைவர் ஓலாவில் ஒருத்தர் கனெக்ட் ஆகணும்னா நோ அப்ஜெக்ஷன் காப்பி வந்து காவல்துறையிட்ட இருந்து வேணும். குற்ற பின்னணி இருக்கக்கூடாது அவருக்கு. சரி, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய அறிவு உனக்கு ஏன்டா இல்லாமல் போச்சுன்னு கேட்பாங்கல்ல. நிச்சயமா தமிழக அரசுக்கு வேணாமா அந்த அறிவு? ஆமா, யாரோ வந்துட்டு இருந்தா பாதிப்பு இருக்குல்ல நம்ம மக்களுக்கு. அவன் ஒரு கொலைகாரங்க, ஒரு சைக்கோபேத்துங்க, அவன் வந்து அங்கங்கே கொலை பண்ணிட்டு இங்கே தப்பிச்சு உள்ள வந்துட்டான், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்தியாவோட ஜனத்தொகை எங்க, எவ்வளவு பெரிய நாடு, எத்தனை மக்கள் வாழ்றாங்க, எத்தனை மூலைகள்ல, எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை பண்பாடு, எங்கேயோ ஒரு மூலையில அவன் கொலை பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானா எப்படி நீ கண்டுபிடிப்ப? இல்ல அப்படி வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வரவங்கள நீங்க கண்காணிக்கணும். அப்போ காவல்துறையெல்லாம் வட இந்தியர்களை பார்த்தா கூடு உன்னோட இன்னலைன் பர்மிட் காட்டு அப்படின்னா அவர் லைசன்ஸ் மாதிரி அந்த இன்னலைன் பர்மிட் டேட் இருக்கணும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னே வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு வேலிடான ஒரு இன்னலைன் பர்மிட்டா இருக்கணும். அது அந்த 3 வருஷம் வச்சுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் புதுப்பிக்கணும். முடிஞ்சு போச்சுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னலைன் பர்மிட் இல்லாமல் உள்ள ஒருத்தன் வரானா கண்டுபிடிச்சிட முடியும். இன்னலைன் பர்மிட் இல்லாமல் நீ ஏன்டா வரேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி இது பண்ணிட்டு அவன் ஊருக்கு அனுப்பி விடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இல்லை இன்னலைன் பர்மிட் வாங்குன்னு சொல்லி அவனை வாங்க வைக்கலாம். அவன் மேலே குற்றம் இல்லைன்னா நீ போய் வாங்கிட்டு வாப்பா, உன் ஊர் என்ன, உன் ஆதார் கார்டு என்ன, அந்த ஆதார் கார்டுலேயே நம்பர் வந்துடும், அட்ரஸ் வந்துடும். ஃபோன் அடிச்சு கேளு, அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கேளு, இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, இவர் மேலே ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கான்னு கேளு. ஆமாங்க, அவங்க 10 பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லான்னு வைங்க, அனுப்பிவிடு. இல்லைங்க நல்ல பையங்க, அவங்க வேலைக்கு தாங்க வந்திருக்காங்க அப்படிங்களா, சரிங்க நீங்கள் அதை எனக்கு ஒரு இது ஃபேக்ஸ் அனுப்புங்க. சரி ஓகே வந்துடும், நோ அப்ஜெக்ஷன் வந்து ஃபேக்ஸில் வந்துடும். சரி தம்பி, இதுதான் இது இன்னலைன் பர்மிட்பா, இதை போட்டுக்கோ, இனிமேல் காவல்துறை அதிகாரிகள் கேட்டாங்கன்னா இதை காட்டுப்பா, அவன்ட்டு வந்து வேலை செய்யட்டும் நல்லபடியா. நிச்சயமா இதை செஞ்சா தானங்க தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. இதை ஏங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? ஆட்சியாளர்களுக்கு நோக்கமே இல்லைன்றீங்களா? இல்ல, சிந்தனையும் இல்லை, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து ரொம்ப வேடிக்கையான ஒரு கேள்வி. சன் டிவியில் இன்னும் கொஞ்ச நாள்ல ராமாயணம் ஒளிபரப்ப போறாங்க. இதை எப்படி பார்க்கறது? சன் டிவி அப்படிங்கிறது ஒரு திராவிட தொலைக்காட்சி. நம்ம தெளிவா சொல்லிட்டோம், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணுன்னு. சரி, பாவனர் காலகட்டத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். எல்லா தமிழ் தேசியவாதிகளும் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இங்க ராமர் வந்து பெரிய அளவு நம்ம தமிழ் மக்கள் பெருசா வழிபடுறதில்ல. இந்த வைணவர்கள் ஒரு சிலர் ராமனை கும்பிடுறாங்க. பெரும்பான்மையான தமிழர்கள் சைவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து வைணவர்கள்லையும் ஒரு குரூப் மட்டும்தான் வந்து ராமனை வந்து முக்கியத்துவம் பண்ணி சாமி கும்பிடுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. சில கோயில்கள் இருக்கு ராமனை வந்து, அதாவது பல விஷ்ணு கோயில்கள்ல ராமனுக்கு ஒரு விக்கிரகம் வச்சிருக்கிறாங்க. தனி கோவிலா எங்கேயும் இல்ல, தனி கோவிலா பிற்காலங்களில் கட்டப்பட்ட ஒரு சில கோயில், ராமநாதபுரத்துல அங்கங்க எல்லாம் வந்து ராமர் பாதம் அப்படிலாம் சொல்லிட்டு கோயில்கள்லாம், அது ராமர் பாதமே கிடையாது, அது வேற விஷயம். அதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அது வந்து சமணர்களுடைய இதுக்குள்ள போகும், அது விஷ்ணுவோடைய வழிபாட்டுக்குள்ள போகும், இதெல்லாம் அப்படியே போகும். நீங்க விஷ்ணு கோயிலே எப்பவுமே தலையில வந்து பாதம் வைப்பாங்க, அது ராமர் பாதமா? அது சொல்றாங்க தானே, அது அங்க இருக்கிறதுலாம் விஷ்ணு பாதமா? ஆனா தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல இருக்கிறது மட்டும் ராமர் பாதம் நீ மாத்தி வச்சீங்கன்னா நாங்க என்னடா பண்றது? அவர் இங்க இருந்தானே இலங்கைக்கு நீங்க கதையை கட்டுறீங்க, நீங்க இந்த கதையை கட்டுறீங்க, அதனால அப்படி வச்சிருக்கீங்க. அதுதான் சொல்ல முடியும். சரி ஓகே, நீங்க என்னமோ பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி தான் சில கோயில்கள் இருக்கு. பெரிய அளவுக்கு ராமரை வந்து வழிபடக்கூடிய பண்பு நம்ம கிட்ட கிடையாது. அதுக்காக நம்ம போய் ராமனை திட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ராமனை வைத்து ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒரு பெரிய அரசியலை வந்து அங்கே கட்டமைச்சிருக்குது, வட இந்தியா முழுக்க கட்டமைச்சிருக்கு. அதை வந்து இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே அதை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு இன்னொன்று, இந்த வரலாறுல நீங்க ராமாயண வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா அது எதிர்த்து சண்டையிட்ட ராவணன் என்பவன் தமிழன். அந்த வரலாறு இது எல்லாமே நமக்கு தெளிவாக புரிகிறது. அதுல வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. அவங்க ஒவ்வொரு முறையும் ராவணனை எரிக்கிறேங்கிற பேர்ல ராம்லீலா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக எத்தனையோ தமிழ் உணர்வாளர்கள் இங்க வந்து ராமனுடைய சிலையை எரிச்ச வரலாறுலாம் இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் இருக்க டைம்ல ராமாயணம் ஒரு எபிக். அது வந்து ஹிந்தியில பார்த்தாச்சு, அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தாச்சு. இப்போ தமிழ்லையும் பார்த்தே ஆகணுமா? என்ன தெரியாதா? இல்ல, இவங்க ராவண காவியம் தானே எடுத்திருக்கணும் நியாயமா பார்த்தா. அதை விட்டுட்டு ராமாயணத்தை ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் நான் சொல்றேன், நீங்க திரும்ப ராமனை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ற வேலை தானே. ராமனை ப்ரொமோட் பண்றது பாஜகவோட வேலை அப்படின்னா அதுதான் சொல்றேன். அதே வேலையை திமுகவும் பண்ணுது அப்படின்னா ஏங்க மகாபாரதம் யார் முதல்ல போட்டு காமிச்சா? சன் டிவி தான். சன் டிவி தானே கொண்டு வருது. எதுக்கு கொண்டு வந்துச்சு?
அதை தமிழாக்கம் பண்ணி அதை இது பண்ணி. முன்னாடி தூர்தர்ஷனில் அது மகாபாரதம் வந்துச்சு. அப்போல்லாம் எப்படி இருக்கு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழாக்கத்தை வந்து இந்த சில சங்கி ஊடகங்கள் பேப்பரில் போடும். ஆமாம், அது இப்போ பேப்பரில் வந்து அந்த டைலாகுக்கு வந்து சீதை, ஹனுமர், அந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி மகாபாரத்துக்கு வந்து பீஷ்மர், அதில் இதெல்லாம் வரும். அப்படி அவங்க டைலாக் ஒருத்தர் இங்கே படிச்சுட்டு இருப்பாரு, அவங்க ஹிந்தியில் அங்கே பேசிட்டு இருப்பாங்க, மியூட்டில் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்த கூத்தெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது பெருவாரியாக போய் சேரலை. ஆனால் அதை வந்து தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டது கூட்டம் வந்து இந்த கூட்டம் தான். ஆமாம், அப்படியே தெரிஞ்சு, சரி அதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சரி அதை முழுமையாக நாங்கள் கற்றுக்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம், சங்கியா மாறணுமா? இல்ல அதுதான் கேக்குறேன். ஏத்துக்கிறீங்களா? இது வந்து யாருக்கு பயன் தரும்? அதிகபட்சம் இது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு மட்டும்தான் பயன் தரும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த ஏன் ஒரு திராவிட ஊடகம் செய்யணும்? தனக்கான எதிரியா இவங்க கட்டமைக்கிறாங்களா? நான் தான் திரும்பவும் சொல்றேன், திராவிடமே பிராமணரோட அடையாளம் தானே. அந்த அடையாளத்தை தான் இவங்க தூக்கி சுமக்குறாங்க. நாம 2 பேர் தான் இருக்கணும். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அது 2 முகமாக. ஏன்னா தமிழர்கள்கிட்ட டைரக்டா வந்துட்டா தெரியாது, அதனால மறு வச்சுட்டு ஒரு குரூப் இங்கே உட்காந்துருக்கு. இவ்வளோதான் விஷயம். அந்த மறு வச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனால் இந்த மறு வச்ச கூட்டம் அப்படியே ஊயின்னு ஒரு சவடால் கூட்டுகிட்டே இருக்கும். நம்ம அதை நம்பிக்கணும். கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா கூட உண்மை வெளியில் வந்துடுது. திராவிடம் என்பது ஆரியத்தை தான் குறிக்கும். திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையும் சமஸ்கிருதம், தமிழ் வார்த்தை கிடையாது. அதுக்கடுத்து திராவிடம் என்பது தமிழர்களை வரலாறுல எங்கேயுமே குறிச்சது கிடையாது. முழுக்க தென்னக பகுதியில் வாழ்ந்த பிராமணர்களை தான் குறிச்சிருக்கு. திராவிட பிராமணர் என்று தெலுங்கு பிராமணர்கள் தான் அவர்கள் சாதி பேராக வைத்திருக்கிறார்கள். ராகுல் டிராவிடு இந்த மாதிரி எல்லாமே பிராமணர்களை குறித்த சொல்லுதான். திராவிட மகாசபா என்று இங்க திராவிட கழகம் தொடங்குவதற்கு முன்னாலேயே பிராமணர்கள் வந்து அவங்களுடைய மகாசபாவை தொடங்கிட்டாங்க. பஞ்ச திராவிட மகாசபா, பஞ்ச திராவிட மகாசபா, இது எல்லாமே அவங்க வரலாறு இருக்குது, உங்க வரலாறு இருக்குது, நாங்களாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இது முழுக்க திராவிடம் என்பது பிராமணர்களோட ஒரு அடையாளம். அதை தான் நீங்க எடுத்து உட்காந்துருக்கீங்க வெக்கமே இல்லாம. உங்களுக்கு சூடு சொரணை தன்மானம் சுய சிந்தனை எல்லாம் இருந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா திராவிடம்ங்கிறத தூக்கி போட்டுட்டு தமிழர்கள் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது வரல. ஏன்னா தமிழர்கள்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு அவமானம். ஏன் அப்படின்னு பார்த்தா நாங்கள் தெலுங்கர்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. தெலுங்கர்கள்னு சொன்னா தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது, அதனால நாங்கள் திராவிடர்கள்ங்கிறீங்க நீங்க. இவ்வளவுதான். இது எங்களுக்கு தெரியுது. இதை நீங்க மக்கள் உணரணும். மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கால ஓட்டத்தில் புரிதல் ஏற்படுத்தி புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ராமாயணத்தை நடத்துங்க.